தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு ஓபிஎஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசும். சார் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஓபிஎஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் புகழேந்தி உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேசிய முற்போக்கு திராவிடர் கழக நிறுவன தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த மறைந்து இப்போ கூட சொன்னீங்க, அவருடைய இறுதி சடங்குல முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் உடன் நீங்களும் போயிருந்தீங்க. எப்படி இருந்தது அங்கே தொண்டர்களுடைய விஷயம்? அந்த இறுதிச் சடங்குல நடந்த நீங்கள் பார்த்த காட்சிகளை கொஞ்சம் வரீங்க. அது நாங்கள் ஈரோடில் இருந்த பொழுது அந்த செய்தி எங்களுக்கு கிடைத்தது. உடனடியாக அண்ணா ரொம்ப அதிர்ந்து போனார். பாவம், நைட்டு கோயம்புத்தூர் போய் ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடோடு இங்கே வந்தோம். காலையில் போனோம், அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தினோம். அதே மாதிரி இறுதி சடங்குலையும் போய் கலந்துக்கிட்டோம். ஸோ அதுதான் இன்றைய நிகழ்வு. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா அரசியலில் வீரமாக விவேகமாக உன்னை கையில் எடுத்து அங்கே அண்ணன் பண்ருட்டியார் கூட இருந்தார். கருப்பு எம்ஜிஆர்னு அவரை சொல்லிக்கிட்டார். அம்மாவோட நல்லதாக இருந்தார். சின்ன சலசலப்பு அசம்பிளியில் ஏற்பட்டுச்சு, அவ்வளோதான். அதனால் தலைவருக்கும் சிவாஜிலாம் இறந்தப்போ அந்த வண்டியில் நின்று ஊர்வலமாக போவார். பூரா ஆர்கனைஸ் பண்ணார், முடிஞ்ச உதவிகளை செஞ்சார். மக்களிடத்தில் நல்ல பேர் ஏற்பட்டது. அதனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக வந்து அவருடைய வரலாற்றையெல்லாம் குறிப்பிட்டு பேசி, அந்த காலத்தில் அலையன்ஸுக்கெல்லாம் போனது அதையெல்லாம் சொல்லி அண்ணன் பேசினாங்க. உண்மையிலே கேப்டன் குரல், கேப்டன் கத்தி அழுத காட்சிகள் இன்னும் என் கண்ணில் அப்படியே நிற்கிது. நானும் என்னை மறந்து அழுதுட்டேன். அந்த இடத்துல அண்ணனும் கண்ணில் தண்ணி விட்டாங்க. ஆகவே அவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அவருடைய மைத்துனர், எங்களுடைய இதை சொல்லி அவங்களுக்கு ஆறுதலாக இருப்போன்ற சொல்லிட்டு வந்திருக்கோம். எப்படிப்பட்ட தொண்டர்கள் உணர்வுபூர்வமாக வில்லேஜிலேருந்து வந்திருக்காங்க சார், அப் கண்ட்ரியிலேருந்து அவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது அண்ணனை தான் விட்டு கூட்டணியெலாம் பேசி அமைச்சது. அண்ணன் பண்ருட்டியாரும் அப்போ இருந்தாங்க அங்கே. அவரோடு பேசி இந்த கூட்டணியெல்லாம் அமைய பெற்றது. அவர் தனிப்பட்ட மரியாதை விஜயகாந்த் மேலே அம்மா வச்சுருந்தாங்க. இந்த சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் விடுங்க, ஒரு தேவையில்லாமல் இங்கே உள்ளேருந்து பேசி அவர்கிட்ட தகராறு பண்ண காலங்கள் உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தலைவன், ஒரு வீரமிக்கவன், எதையுமே சொந்தமாக எது வந்தாலும் சந்திக்க தயார்னு சொன்ன ஒரு தலைவர் அவர். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா, நான் பார்த்த விஜயகாந்தில் தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அதாவது வேறு மாநிலத்துக்கு போய் கர்நாடகாவுக்கு வந்தவங்க, ஆந்திராவுக்கு போன தொழிலாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண நிலையில் இருக்கின்றவர்கள், அப்கண்டின்னு சொல்லுவோம், குக்கிராமங்களில் இருக்கின்றவர்கள் கூட அவர் மீது ஒரு மாறாத பற்று மரியாதையும் வைத்து கொண்டிருந்தார். அது அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் தான் ஒரு அரசியலில் மாற்றம் இருந்தது. அந்த உடல்நிலை மாற்றம் சரியாக இருந்திருந்தால் இன்றைய தினம், இன்றைய அரசியல் வானில் அது வேறு மாதிரி போயிருக்கும். நானே சொல்லக்கூடாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் ஒரு உடம்பு சரியில்லாமல் மறைந்தார்கள். அண்ணன் விரைந்தார். கோயம்புத்தூர்லேருந்து ஓடி வந்தோம். காலையில் போய் மாலையில் போட்டோம். இறுதி சடங்குலையும் போய் கலந்துக்கிட்டோம். முதலமைச்சர் அவர்கள் அரசு மரியாதைக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். அது வந்திருந்தார். அவர் முதல்வரும் வந்திருந்தார். ஆளுநர் தமிழிசை வந்திருந்தார்கள். ஜி.கே. வாசன் தலைவர் போன்றவர்கள் எல்லாம் அங்கே இருந்தார்கள். அதெல்லாம் பார்த்து எங்கள் அஞ்சலி செலுத்தினோம். எங்கே பாரு கேப்டன் அந்த அழுக்குரல், அவர் பாடி எடுத்துகிட்டு வரும்போது அந்த கத்தி அழுத காட்சிகள் எல்லாம் மறைந்த பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்களை நினைவிலே கொண்டு வந்து நிறுத்தியது. இவ்வளவு நாட்களுக்கு பின்னால் அந்த கட்சி சோர்வுற்று தோல்வி கண்டிருந்த நேரங்களை எல்லாம் பார்த்த பின்னாலும் அங்கே இருக்கும் தொண்டர்கள் தோலவில்லை. இந்த கேப்டனுக்கு அந்த இறுதி அஞ்சலி செலுத்த வந்த காட்சி என்றுமே நினைவுகளிலிருந்து நீங்காது. கண்கள் குளமாகியது. பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற அந்த கட்சியின் பொதுச் செயலாளருக்கு, அவர் துணைவியாருக்கும், அவருடைய மைத்துனருக்கும், எங்களது ஒருங்கிணைப்பாளர் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்தார்கள். நானும் தெரிவித்து வந்தேன். ஜெயசிட்டி பிரபாகரனும் உடன் இருந்தார். அதிமுக கூட மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் வந்திருந்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட 2011 திரு விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி அமைத்து எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தார். அதற்கு பிறகு நடந்த சில கசப்பான சம்பவங்கள், சட்டமன்றத்தில் நடந்த வாக்குவாதங்கள், நிறைய ஜெயலலிதா அவர்களோட நடந்த முரண்பாடுகள், அதை தாண்டி தனிப்பட்ட அன்பு செல்வி ஜெயலலிதா மேலே இருந்தது. ஒரு முன்கோபி எப்பயுமே. ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மறக்க முடியாது.
நானும் செந்தில் அண்ணனும் மதுரை திருமங்கலத்தில் பிரச்சாரம். அவர் செந்தில் நான் இல்லாமல் போக மாட்டேன்ட்டார். பிரச்சாரம்லாம் போயிட்டு வரோம். 2000 ஓட்டு தான் வித்தியாசம். நடிகர் செந்தில். தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும். செந்தில் அண்ணன் கூட இருக்காங்க. நாங்கள் போயிட்டு வரோம். வந்தால் 2 பாண்டியன் ஹோட்டலில் இவரும் ஸ்டே பண்ணியிருக்காரு. இவரும் இறங்கி வரார், நாங்களும் இறங்கி வரோம். செந்தில் என்ன பண்ணார், அண்ணன் அவர் வந்துட்டு இருக்காரு, ஏதாவது திட்டு வரந்தாலும் அப்புறம் பேசிக்கணுமா அப்படின்ட்டு இப்படி ஒதுங்கி போனார். அவர் பார்த்துட்டாரு, விஜயகாந்த் பார்த்துட்டாரு. கேப்டன் டே ஒளியாதீங்க வாடா, ஒளியாதீங்க வாடா, இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு வாங்கின நீங்களும் வாங்கின மேலே அவர் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போய் நீ போய் உன் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுற, என் கட்சிக்கு நான் பிரச்சாரம் பண்ணுறேன், என்ன ஒளியிற நீ, ஒளிஞ்சு ஓடுற என்ன பார்த்து, நீங்களே கேளுங்கண்ணா அப்படின்னாரு. அதுபோல் நன்றாக பழகக்கூடிய ஒரு மனிதர், நல்ல மனிதர், பாவம், மனசில் எதுவுமே இருக்காது. நீங்கள் அதனால தான் அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டார், செய்த உதவிகள் திட்டங்கள் மூலம். அதனால் நான் ரசித்து பார்ப்பேன் சிலதையெல்லாம் அவர்கிட்ட இருந்து. இந்த கேப்டன் பிரபாகரன் ரொம்ப அட்டகாசமான சினிமாக்கள். சின்னமணி குயிலேன்னு ஒரு பாட்டு வரும், அவர் பாடினது அதெல்லாம் என்ன நினைவிலே இருக்கிறது. ஆகவே இது மறைந்த நடிகர் தினம் சிவாஜி கணேசன் அவர்கள் மறைவிலே தலைவருக்கும் வந்து அஞ்சலி செலுத்தினார். சிவாஜி மறைவின் பொழுது சினிமா சங்கம் நலிவுடைந்து கஷ்டத்தில் இருந்த சினிமா சங்கத்தை தூக்கி நிறுத்தினார். இலங்கை போன்ற வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் சிங்கப்பூரில் போய் கலை நிகழ்ச்சிகள் செய்து இந்த பணத்தையெல்லாம் கொடுத்து இந்த கடனிலிருந்து காப்பாற்றினார் நடிகர் சங்கத்தை. சிவாஜி பத்மஸ்ரீ சிவாஜி இறந்த உடனே நடிகர் திலகம் அந்த வண்டியிலே நின்றுட்டு வருவார், அது பூரா ஆர்கனைஸ் பண்ணுவார் கம்ப்ளீட்டாக. அந்த மாதிரி ஒரு துடிப்பான ஒரு தலைவர். கோபமாக இருக்கிறது தான் தெரியும், இந்த சாந்த குணம் பலருக்கு புரியாது. பட்டு நல்ல மனிதன், நல்ல தலைவன், நல்ல மனிதன் என்ற தினம் நாம் இழந்து விட்டோம். ஒரு பேரிழப்பு தான் அது, சாதாரண இழப்பல்ல. அங்கேருந்து தேமுதிக தொண்டர்கள் கருப்பு சட்டை போட்டிருந்தாங்க, நீங்களும் கருப்பு சட்டை போட்டிருந்தீங்க. யாரும் வெளியில் இருந்து வந்தவங்க யாருமே போடலை. அந்தளவுக்கு அதீதமான பேரன்பா? ஒரு கருப்பு சட்டை என்பது தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்தது. இழிவு தீண்டாமை ஒழிப்பு இதற்காக கொடுத்தது. அதை நம்ம எப்பயுமே போடுறோம். ஆனால் நம்முடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் அந்த கருப்பு சட்டையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இலங்கை தமிழர்கள் பிரச்சனை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கருப்பு சட்டையோடு இருந்தார் அந்த காலகட்டத்தில். அதே இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கு விஜயகாந்த் அவர்களும் கருப்பு சட்டை அணிந்திருந்தார். இன்றைக்கி நான் போகும்போதே என்னுடைய இரங்கலை எப்படி தெரிவிப்பது? ஆகவே அதனால்தான் அந்த கருப்பு நிற சட்டையோடு நான் சென்றேன், என்னுடைய தலைவரோடு போனேன். ஆகவே எனக்கு அதை வெளிப்பாடு, நான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கொள்ளாமை வேண்டான்னா. ஆகவே விஜயகாந்த் மாதிரி நான் உள்ளே வச்சு பேசுகிற ஆள் இல்லை. ஆக என்னுடைய தலைவரும் அப்படி தான். இன்றைக்கி இப்போ உண்மையெல்லாம் சொல்லி பேசிடுவார். அண்ணன் ஓபிஎஸும் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. ஆகவே அவரோடு பழகிய நாட்கள். அடிக்கடி பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் ஆலோசகர். ஹெவியாக சொல்லுவார் அவரை பற்றி, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். கேட்பதற்கு அவர் காலில் அடிபட்டுடுச்சு, இன்றைக்கி போக முடியாமல் போச்சு அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவன். அதுக்காக சொன்ன வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.